சரவண பவோ ஓம் சரவண பவோ. அப்படிப்பட்ட பார்வை உடையவள் லக்ஷ்மி. ஜனங்கள் அவர்களை லட்சியமாக கொண்ட பிராட்டியினுடைய பார்வை ஆக கொண்டவள் லக்ஷ்மி. லட்சத்தே சர்வஹா அனேனேதி லக்ஷ்மி, லட்சத்தே பகவான் அனேனேதி லக்ஷ்மி. பகவானுக்கே லட்சணம் சொல்றா, தான் அடியார்களை லட்சியமாக கொண்டிருக்கிறாள். நமக்கு சந்தேகம் வரும், பகவானுக்கு லட்சணம் சொல்ற இவாது இவ்வளவு சின்ன அவளை பத்தி சொல்லணும் அப்படின்னா லட்சணம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்வரூப நிரூபக தர்மம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸ்வரூப நிரூபக தர்மம்னா அழகார்த்தம் காட்டினார். ரெண்டு விஷயம் சொல்லுவோம் எப்போ. ஒண்ணுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம்னு பேர், இன்னொன்னுக்கு நிரூபித ஸ்வரூப விசேஷணம்னு சொல்லுவார்கள். ஸ்வரூப நிரூபக தர்மம்னா ஒரு மண்ணு படம்னு வச்சுப்பாங்க. பூர்வர்களுக்கு எப்பவும் உடனே ஞாபகத்துக்கு வருது மண் படம் தான், மத்த ஒண்ணு அவளுக்கு தெரியாது. ஒண்ணு படம் வேட்டி கட்டிட்டு இருக்கிறத கண்ணால பார்த்த உடனே ஞாபகம் வந்துடும். கடப்பட்டா கடப்பட்டா எங்க எழுதினாலும் அது வேதாந்தமாட்டம், சிவாஷ்மாட்டம், சங்கராட்டம், மத்வராட்டம், ராமானுஜராட்டம், ஆறு எழுதினாலும் சரி கடப்பட்டாதிகள் கடப்பட்டாதிகள். கடம்னா குடம். அந்த நாள்ல குடம் ரொம்ப முக்கியமா இருந்தது. எந்த காரியம்னாலும் அவளுக்கு தீர்த்தம் தேவைப்பட்டது. தீர்த்தம்னா குடம். இந்த குடத்தையே வச்சுன்னு சிபாஷத்தையே முடிச்சுட்டார் சுவாமி. இந்த கடப்படாதிகள் எடுத்து தெரிவிக்கிறார். ஒரு குடம்னா அதுக்கு எது சொரூப நிரூபக தர்மம். குடத்தை தெரிஞ்சுக்கணும் இல்லையா, நான் இப்படிப்பட்டதுன்னு எதை வச்சுன்னு தெரிவிப்பா. பிருத்ருபுத்னோதகாரம் கடா. கடம்ங்கிறது எப்படி இருக்கும்னா வாய் சிறுத்து வயிறு பெருத்திருக்கும், தண்ணீர் தூக்குவதற்காக குடம். குடத்தினுடைய நேர் விளக்க முடிஞ்சு போச்சு. அதுக்குதான் சொரூப நிரூபக தர்மம்னு பேர். ஒரு விஷயத்தை என்னதுன்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏதோ ஒரு லட்சணம் சொல்றோம் இல்லையோ, அதுக்குதான் சொரூப நிரூபக தர்மம்னு சொல்லுவா. கேட்டா எனக்கு பசுமாடுன்னா கொஞ்சம் லட்சணம் சொல்லுமே, அதனுடைய சொரூப நிரூபக தர்மம் என்னன்னா 4 கால் இருக்கும். சமாதானம் சொன்னார். சதுஷ்பாத்வம் 4 கால் இருக்கும்னா உடனே சொன்னார், சரி கேட்டுட்டவருக்கு அதுக்கு மேல தெரியலதான் தர்மம் போல் இருக்கு. பசுமாட்டுக்கு 4 கால் இருக்கும்னா போயிட்டார். போன உடனே பக்கத்துல ஒரு நாய் ஓடி வந்தது. பார்த்த உடனே பசுமாடு வருது பசுமாடு வருதுன்னார். கேட்டா என்னது எதுக்கு பசுமாடு வருது, நாய்னா போறதுன்னார். நீர்தானே சொன்னீர் சதுஷ்பாத்வம் 4 கால் இருந்தா பசுமாடுன்னா. ஐயோ அது மட்டும் இல்ல, அதுக்கு நீர் 4 கால் இருக்கிறதெல்லாம் பசுமாடுன்னு வச்சுட்டீரா? இல்ல இல்ல, ஆட்டுக்கு 4 கால், நாய்க்கும் 4 கால், குதிரைக்கு 4 கால், யானைக்கு 4 கால், பசுமாட்டுக்கு 4 கால். அதை சொல்லலன்னா தாஸ்னாதி மத்தம். இந்த கழுத்துல தாஸ்னான்னு ஒண்ணு தொங்குறதே, இப்படி பெருசா தொங்கும். இந்த பசுமாட்டுக்கு இவ்வளவு பெருசா தொங்குறதே, இந்த தொங்குறதோட 4 கால் இருந்தால் பசுமாடு. அதான் லட்சணம்னா. சுத்தி சுத்தி பார்த்தா மத்த ஒண்ணுத்துக்கு ரெண்டையும் காணும். சரிதான், இதான் சரியான லட்சணம். சொரூப நிர்வ தர்மம்னு வந்துட்டான். தர்மம்னு சொன்னால் அதுக்கு 2 தோஷம் வரக்கூடாது. அதிவியாப்தி அவ்வியாப்தி, இந்த 2 தோஷம் இருக்கக்கூடாது. அதிவியாப்தினா நான் 4 கால்னு சொன்ன உடனே அது மாட்டை தவிர இன்னொரு இடத்துல இருந்ததோ இல்லையா, அதுக்கு அதிவியாப்தின்னு பேர். அப்ப அதோட தர்மம் அது இல்ல, வேற ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அவ்வியாப்தினா என்ன தெரியுமா, பசுமாடு எப்படி இருக்கும்னு நாம காட்டும். காட்ட உடனே அவன் உடனே தெரிவித்தா பசுமாடு எப்படி இருக்கு தெரியுமா, நல்ல பிடரிமயிரோட கூடி இருக்கும் சொன்னாவத்தான். தேடி தேடி பார்த்தேன், எனக்கு சிங்கம் தான் கண்டப்படுறதே தவிர பசுமாடு படல. அப்ப என்ன ஆயிடுச்சு, பசுமாட்டுக்கு பிடரிமயிர் இருக்கும்னு சொன்னா அவ்வியாப்தி. எதுக்கு நான் லட்சணம் சொன்னேனோ அது அதுலயே இல்லேன்னு அர்த்தம். 2 குற்றம் வரக்கூடாது. நான் சொன்ன லட்சணம் அதை தவிர இன்னொன்னுத்துல இருக்கக்கூடாது, அதுல இல்லாமல் போகக்கூடாது. 2 புரியுறதா? அதை தவிர இன்னொன்னுத்துல இருந்தா, லட்சத்தை தவிர லட்சணம் மீறி இருந்தால் அதிவியாப்தி, லட்சத்திலேயே லட்சணம் அற்று போனால் அவ்வியாப்தி. இந்த 2த்திலயும் கொஞ்சம் சப்தங்கள்லாம் மாத்தாத ஞாபகம் வச்சுட்டோம்னா சரியா புரிஞ்சுபடும். லட்சத்துல லட்சணம், லட்சத்தை தவிர இன்னொரு இடத்துல இருக்கக்கூடாது, இருந்தா அதிவியாப்தி. லட்சத்திலேயே லட்சணம் இல்லைன்னா அவ்வியாப்தி. இந்த 2 மாறாம சொல்லணும். அதே போல ஒருத்தர் கேட்டா, கடத்துக்கு படத்துக்கு எல்லாம் கேட்டா நீங்க சொல்லுவீங்கன்னு தெரியும், பகவான்கிறதுக்கு சொரூப நிர்வக தர்மம் சொல்லுவார். என்ன சொல்ல, கடத்த போறேதானா, பிருத்திருபுத்னோதகாரம் சொல்றதா, தண்ணீர் தூக்க பயன்படுவர்னு சொல்றதா, ஜெகத்தை ரட்சிப்பர்னு சொல்றதா, என்னன்னு சொல்றது பெருமாளுக்கு? முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது தர்மம், எது லட்சணம். கடத்துக்கு லட்சணம் வயிறு பெருத்திருக்கும், வாய் சிறுத்திருக்கும், தண்ணீர் தூக்க. கடத்துக்கு லட்சணம் சொன்னார். சரி, இது லட்சணம் புரியுது. இதுக்கு மேலே நீளமான கடம், மஞ்சளான கடம், கருப்பான கடம், கெட்டியான கடம், வேலப்பாடோட கூடின கடம், இதெல்லாம் என்னதுன்னு ஒருத்தர் கேட்டார். இதெல்லாம் என்ன தெரியுமா, இதெல்லாம் சொரூப நிரூபக தர்மம் இல்ல, நிரூபித சொரூப விசேஷனம். ஏற்கனவே குடம்னு ஒண்ணு நிரூபிச்சிடணும் இல்லையோ, அந்த குடத்தை பத்தி என்ன தன்மை உள்ளதுன்னு தெரிஞ்சுக்கிறது. 2 வார்த்தை சொல்றேன். இப்ப இதுன்னு அறிவது ஒன்று, இணையதுன்னு அறிவது மத்தொன்று. இதுல என்ன சமப்படுத்தி இந்த நாள்ல என்ன உபன்யாசம் பண்றதுக்காக வந்துருவோம். சம்ஸ்கிருதத்துல சொன்னா சுலபமா புரிஞ்சு போடலாம், சம்ஸ்கிருதம் தெரிந்தா. அது கூடாது கூடாது எங்களுக்கு எல்லாம் புரியல, நீ தமிழ் சொல்றது இல்லையே 4 பேர் சத்தம் போடுவா. சரி சொல்றாளேங்கிறதுக்காக தமிழ்ல சொல்ல ஆரம்பிச்சா
தமிழ் தான் சம்ஸ்கிருதத்தை விட கட்டமைப்போம். இப்ப என்ன எடுத்துன்னா 6 தமிழ் தெரிஞ்சுட்டு இருக்கான். இதுன்னு சொன்னா இணையதுன்னு சொன்னா என்ன வித்தியாசம்னு இப்ப எத்த தமிழ் மாணவர்கள் சொல்ல போறா. இதுன்னு சொன்னா சொரூப நிரூபக தர்மம், இணையதுன்னு சொன்னா நிரூபித ஸ்வரூப விசேஷனம். இணையதுன்னா ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுட்டோம், அதுக்குண்டான சுவாவங்களை மேற்கொண்டு வர்ணிச்சுட்டே போறமே, அதுக்கு இணையதுன்னு பேர். நம்ம பாக்குறோம் 6ன்னு கேட்டா என்ன சொல்லுவான்? சொரூப நிரூபக தர்மம் மனிதன். மனிதனுக்கு இருக்கிற தர்மம் 2 கால் இருக்கும், சிந்திக்கிற எண்ணம் இருக்கும். முடிச்சு கொடுத்து ஏதோ சொல்றோம்னு வச்சுப்போம், லட்சணத்தோட முடிச்சிடறோம். அதுக்கப்புறம் சொல்றோம் இல்ல அவர் 6 அடி இருப்பார், இத்தனை தானும் பாரமா இருப்பார், இன்னென்ன மாதிரி தான் வேட்டி கட்டிப்பார், இன்னென்ன மாதிரி தான் திருமண் காப்பு சாத்திப்பார். இதெல்லாம் நிரூபித ஸ்வரூப விசேஷனம். ஆக இதுன்னு புரிஞ்சுக்கிறது ஒண்ணு, இணைய தன்மையுடையதுன்னு புரிஞ்சுக்கிறது மத்தொன்னு. இப்ப சாஸ்திரம் கேட்டது பகவானுக்கு இந்த 2ஐயும் சொல்லுவோம். இதுன்னு முதல்ல அவன் எப்படி தெரிஞ்சுக்க போறோம், இணைய தன்மையுடையவன் அவன் எப்படி தெரிஞ்சுக்க போறோம். பகவானுக்கு ஸ்வரூப நிரூப தர்மம் என்ன, நிரூபித ஸ்வரூப விசேஷணங்கள் என்ன, இந்த 2ஐயும் சொல்லணும் இல்லையா? பட்டர் அற்புதமா தெரிவித்தார். பகவான் பிராட்டியை நீ எப்படி இருக்கா தெரியுமா? அவனுக்கு ஸ்வரூபம் சுவாதந்திரியம், ஸ்வரூபமாகட்டும் சுவாதந்திரியமாகட்டும், ஸ்வரூபம் சுவாதந்திரியம் பகவத இதம் சந்திரவதனே, ஹே சந்திரனை போன்ற வதனம், தானும் அழகான அழகு படைத்தவளே, ஓற்றங்கள் இதழுடைய அழகு படைத்தவளே, பகவத இதம் சந்திரவதனே ஆச்சிரேஷ உத்கர்ஷாத்து பவதி ச, உன்னுடைய சம்பந்தம் உன்னுடைய ஆலிங்கனம் கிடைக்கிறது இல்லையோ, அதனாலதான் அவருக்கு ஸ்வரூபமும் நிச்சயிக்கப்படுறது, அவருடைய சுவாதந்திரமும் நிச்சயிக்கப்படுறது. பகவானுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம் என்ன? பிராட்டி. நிரூபிதன ஸ்வரூப விசேஷனம் என்ன? பிராட்டி. இந்த 2மே பிராட்டினுட்டார் சுவாமி. அதுக்கு மேல அழகா தெரிவிக்கிறார், நீ எப்படி இருக்காய்? தமாதீர் மாதா ஸ்ரீஹி, தமாதீர் மாதா, நீ மாதாவாக ஸ்ரீயாக இருக்கிறார். நிஷ்கர்ஷ சமயே, இப்படித்தான் நீ அவனுக்கு என்ன முடிவு பண்ற காலத்துல பார்த்தா அவனுடைய ஸ்வரூபமாகவும் நீ தான் இருக்காய். ஸ்வரூபம்னா இதுன்னு தெரிஞ்சுக்கிறது, அவனுக்கு சுவாதந்திரிய சுவாவமாக நீதான் இருக்காய். அது என்ன? நிரூபித ஸ்வரூப விசேஷனம், இணையதுன்னு அறிவது. பகவான இவன் அறியணும்னாலும் அவ வேணுமா, பகவான இணையவன் அறியணும்னாலும் அவ வேணுமா. ஆக இவனுக்கும் இணையவனுக்கும் அவளே தர்மம். ஆக இவன்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் அவ வேணும், இணையவன்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் அவ வேணும். இந்த 2ஐயும் சேர்த்து தெரிவித்தார் சுவாமி. கமிதுகு, அதாவது உன்னுடைய நாதனான பகவானுக்கு இதம் இத்தந்த்வ விபவா, இதந்த்வம் இத்தம் துவம், 2 விசாரம் அந்த இடத்துல. இதம் துவம்னா இது என்கிற என்பது, இத்தம் துவம்னா இணையது என்பது. பகவானுக்கு இதுங்கிறது நீதான், இணையதுங்கிறது நீதான் சொல்லிட்டு, அதனாலதான் என்ன ஆயிடு தெரியுமா? இதம் இத்வந்தா தத் அந்தர்பாவாது ஸ்ருதிரபி ந பிருதக் உபதத்தே. பிராட்டியாரே, அவனோட எப்பவும் நீ சேர்ந்தே இருக்கா இல்லையா தெரியுமா? அதனாலதான் உன்னை பிரிச்சே சொல்ல மாட்டேங்கிறது இந்த சாஸ்திரம். எப்பவும் சேர்த்தே ஏன் சொல்லிட்டு இருக்கு தெரியுமா? கீழே பார்த்தமே, பிராட்டிய சேர்த்து சொல்லாட்டா என்ன ஆகும்னா, பெருமான் இணையவன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவதானே சொல்லியிருக்கான், பெருமான் இன்னான்னு தெரிஞ்சுக்கிறது அவளைத்தானே சொல்லியிருக்கான். இப்ப அவள் அவனை விட்டு பிரிஞ்சிருக்கான்னு வச்சுப்போம். அப்ப என்ன ஆகும்? அதிவியாப்தி அவ்வியாப்திங்கிற குற்றம் வரும். கிடையாதுக்காக சொன்னேன். அவ்வியாப்தினா என்ன? ஒரு லட்சணத்தை லட்சத்துக்கு சொல்லிட்டோம்னா லட்சத்தை விட்டு லட்சணம் பிரியவே கூடாது. அப்பதான் அதுக்கு சொரூப நிரூப தர்மம்னு பேர். இப்ப பிராட்டி பெருமாளை விட்டு பிரிஞ்சு போயிட்டான்னு வச்சுப்போம், அவதான் அவனுக்கு சொரூப நிரூபக தர்மம்னு சொல்லிருக்கோம்னு வச்சுப்போம். அப்ப என்ன ஆகும்? அவ்வியாப்தி குத்தம் வரும், தர்மமே தப்புன்னுடுவான். அதனாலதான் வேதம் என்ன பண்ணிட்டா, உன்னை விட்டு அவளை பிரிச்சு சொல்றதே இல்லைன்னா அதுக்கு ரொம்ப ஜாகிரதை உணர்வு அதிகம். என்ன பண்ணுறது? எங்கேயான் நான் பிரிக்க போக அவ்வியாப்தின்னு ஒருத்தன் சொல்ல கடைசியில தர்மமே தப்பா படுறதுன்னு வேதத்துக்கு பயமா, அதனால உன்னை பிரித்தே சொல்றதில்லை. நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மேலும் இறை பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக தினமும் இறை பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமலா கரோகரா, கச்சிம்ப சன்மான் கரோகரா.